இந்த 6000 ரூபாய் என்பது இந்த 4 மாவட்டங்களுக்கே சரிசமமாக பாகுபாடு இல்லாமல் உண்மையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் போய் சேருகிறதா என்பது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பெண்களுக்கான மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை அறிவித்தது திமுக அரசு தேர்தலுக்கு முன்பு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொல்வது, அப்போ எல்லாருக்கும் என்று சொன்னாங்க, இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியுடையவர்களுக்கு என்று சொல்றாங்க. அப்போ பெண்கள் எல்லாருமே என்ன தகுதியை இவங்க எதிர்பார்க்கிறாங்க என்ற கேள்விதான் வருது. ஒரு திட்டத்தை நாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் நம்ம யோசிக்கிறோம். ஒரு திட்டத்தை நாம் அறிவிச்சுட்டா அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. அப்போ ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக சரிந்துவிடும். அதனால இந்த 6000 ரூபாய் உண்மையில் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற ஒட்டுமொத்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல், கட்சி பாகுபாடு இல்லாமல் கண்டிப்பாக போய் சேரணும். இதை சரியாக செய்து முடித்த பிறகு மற்ற ஸ்டேட், அதாவது மற்ற கடலோரம் இருக்கின்ற மாவட்டங்களுக்கும், விவசாய நிலங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும், அதே போல தொழிற்சாலைகள் மூலம், ஏன்னா இன்னைக்கு பல பேர் வேலைகள் இழந்திருக்காங்க, மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க, எல்லாருக்குமான அந்த உரிமை தொகை சேரணும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே காசை கொடுத்து அதை சரி பண்றாங்க. அதுவே எனக்கு தவறான ஒரு வழி நடத்தல் தான் என் மனசுல படுது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில் இருக்கோம். நான் எல்லா இடத்துக்கும் நேரடியாக நான் போய் பார்த்தேன். என் மனசு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்த உங்க முன்னாடி நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் நான் நேரடியாக போய் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் என் கையை பிடிச்சி, என் சகோதரிகள் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க, வாங்கம்மா எங்க நிலைமைய பாருங்கம்மா எப்படி இருக்குதுன்னு. ஏதோ ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு 6000 ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்றது மட்டும் யாருக்கும் இங்க முழு திருப்தி கிடையாது. அவங்க எல்லாம் சிறுக சிறுக குருவி சேர்த்தாப்புல ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு கிரைண்டரு, அந்த சின்ன ஒரு இடத்துக்குள்ள அவங்க வச்சு ஏதோ குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தண்ணி வந்தோடனே அந்த வீடு ஃபுல்லா போய் அந்த தண்ணி ரெயின் வாட்டர் போன உடனே ஒட்டுமொத்த வீட்டு உபயோகங்களே அவங்க எல்லாரும் இழந்திருக்காங்க. ஒரு பீரோவில் அவங்களுக்கான துணிமணிகள், அவங்களுக்கான ஏதோ ஒரு தொகை, ஒரு நகை நட்டு எல்லாமே இன்னைக்கு அவங்க இழந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 5000 6000 இந்த 1000 இலவசம் தயவு செஞ்ச மக்களுக்கு கொடுத்து இனிமேல் ஏமாத்தாதீங்க. சரியான திட்டமிடுங்கள், சரியாக வழி நடத்துங்கள். இனி வருங்காலங்களில் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சென்னை சிட்டில 1 டிராப் ரெயின் இன்னைக்கு ரோட்ல தங்காது என்பது போல நல்ல திட்டமிட்டு தண்ணீரை வெளியேற்றுங்கள். கழிவு நீரும் குடிநீரும் கலந்து சென்னை சிட்டி முழுக்க இன்னைக்கு மிகப்பெரிய நோய் அச்சுறுத்தல் இருக்கிறது. இப்ப கொரோனா வேற பரவிக்கிட்டு இருக்கு. கேரளால ஆல்ரெடி வந்துருச்சு, மும்பைல ஆல்ரெடி வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கு? இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் கொரோனால பாதிக்கப்பட்டோம். நோய் பரவும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. நாங்க வாழும் சாலி கிராமத்திலே உங்களுக்கு நான் சொல்றேன், இத்தனை ஆண்டு காலம், கேப்டன் 40 வருஷம் ஆச்சு அந்த வீடு வாங்கி, இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு இந்த முறை சாக்கடை தண்ணீரும் குடி தண்ணீரும் கலந்து சம்ப் ஃபுல்லா நிரம்பி வெறும் சாக்கடை தண்ணியில 3 நாள் நாங்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை நான் பர்சனலா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ள மொத்த தண்ணியும் வந்திருக்கு. அப்போ ஏன் இவ்வளவு நாள் இல்லாதது இப்ப வருது? ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின் திட்டம், ஒரு பக்கம் மழைநீர் வடிகால் திட்டம் என்று சொல்லி சென்னை சிட்டியில் இருக்கின்ற அத்தனை சாலைகளையும் இன்னைக்கு குண்டும் குழியமாக ஆக்கப்பட்டதுதான் மிச்சம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.